வணக்கம் நண்பா நண்பீஸ். தமிழ் சினிமாவோட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார். அவரோட 84 வயசுல ஜூன் 10, 2026 காலையில அவரோட நீலாங்கரை வீட்ல வச்சு இயற்கை எய்தினார்னு எல்லாருக்கும் தெரியும். போன வருஷம் டிசம்பர் மாசம் அவருக்கு திடீர்னு நெஞ்சு சளி, மூச்சு திணறல் அதிகமானதுனால சென்னை ஹாஸ்பிடல்ல ICUல சேர்த்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் உடம்பு தேறி ஜனவரி மாசம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா வயசானதுனாலயும் நுரையீரல் பிரச்சனை இருந்ததுனாலயும் டாக்டர்கள் கண்காணிப்புலயே வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் ஜூன் 10 காலையில உடம்பு ரொம்ப முடியாம போனதால அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குன்னு தகவல் வருது. நல்லா கவனிச்சு பாருங்க, மூச்சு திணறல் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. 40 வயசுக்கு மேல சுகர், பிபி, இதயம்னு மத்த உறுப்ப கவனிக்கிற நாம நுரையீரலை கண்டுக்காமலே விட்டுடுறோம். இன்னொரு விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க, இப்ப வந்த கொரோனா வைரஸ், ஹண்டா வைரஸ்னு எல்லாமே நுரையீரல டார்கெட்டா வச்சுதான் தாக்குது. நம்ம சேனல்ல கூட நிமோனியா பாதிப்பு, ஹண்டா வைரஸ்னு நுரையீரல பாதிக்கிற விஷயத்த பத்தி நிறைய பேசியிருக்கோம். சரி, பேக் டு தி பாயிண்ட். பாரதி ராஜா சார் டைரக்ஷன் மட்டும் இல்லாம இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி திருச்சிற்றம்பலம் படத்துல தனுஷுக்கு தாத்தாவா கலக்குனாரு. அது மட்டும் இல்லாம மகாராஜா படத்துல நடிச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தாத்தாவா மாறிட்டார். இது தவிர மோகன்லால் சார் கூட சேர்ந்து ஒரு மலையாள படத்திலையும் நடிச்சிருந்தார். மாடர்ன் லவ் சென்னை அண்டாலஜில ஒரு கதையை டைரக்ட் பண்ணதுதான் அவரோட கடைசி இயக்கம். பாரதி ராஜா சார்னாலே அவரோட ஹீரோயின்ஸ்க்கு ஆர்னு ஆரம்பிக்கிற எழுத்துல பேர் வைக்கிற சென்டிமெண்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்படி அவர் கொண்டு வந்த ராதிகா மேடம், ராதா மேடம், ரேவதி மேடம், ரேகா மேடம்னு எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுல டாப்ல இருக்காங்க. என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு கம்பீரமா கேக்குற அவரோட அந்த குரல் இனிமே கேட்காதுங்கிறது சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பேரிழப்பு தான். ஆனா அவர் தமிழ் சினிமாவுக்கு கத்து கொடுத்த பாடம் என்னைக்குமே அழியாது. 40 வயசு நெருங்குறவங்களாம் தயவு செஞ்சு நுரையீரலை கவனிங்கன்னு சொல்லிட்டு வரோம் நாங்க. தினமும் காலையில ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. இது நுரையீரலோட கெப்பாசிட்டியை அதிகமாக்கும். பிராணாயாமம், யோகா தெரிஞ்சா இன்னும் சூப்பர். உடம்ப எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். தண்ணி நிறைய குடிச்சா நுரையீரல்ல இருக்கிற சளி சீக்கிரம் கெட்டியாகாம ஈஸியா வெளியே வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பார்க்கு, இல்லனா மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துக்கு போங்க. அங்க கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் நுரையீரலுக்கு ஒரு டானிக் மாதிரி. இப்பெல்லாம் பைக்ல போகும்போது டிராபிக்ல நிக்கும்போது ஏகப்பட்ட கரும்புகை, தூசின்னு வருது. அதனால வெளியே போகும்போது மாஸ்க் போடுறத ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. நீ என்ன எங்களுக்கு அட்வைஸ் பண்றதுன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்ல உள்ள குட்டீஸுங்களுக்கு நீங்க முக்கியம் தானே. அந்த குட்டி செல்லங்களுக்காக தான் நாங்க பேசுறோம். சார் அப்படியே போகாதீங்க, அந்த சப்ஸ்கிரைப்னு ஒன்னு சைடுல இருக்கு பாருங்க, ஒரே ஒரு தட்டு தான் பண்ணிடுங்களேன்.